போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். Powered by Pariware, always in fashion. Pothi Silks, ஆலயம் of silks. Aroma, the range of premium food products. வணக்கம். இன்னைக்கு நாம பாண்டிச்சேரிக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு நாம வந்திருக்கோம். இந்த பாண்டிச்சேரி, புதுச்சேரி இதை பற்றி சொல்லும் போதே அந்த ஊருக்கு என்னுடைய பழைய பெயர் வேதபுரி அப்படின்னு பேரு. இங்கு வந்து சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்து வளர்ந்து ஆன்மீகத்தை பரப்பிய தலமாகத்தான் இந்த பாண்டிச்சேரி முன்னொரு காலத்தில் இருந்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு இந்த ஆரோவில் மாதிரி இடங்களும் அவ்வளோ வளர்ந்தது அப்படின்னா அதற்கு அந்த ஆன்மீக டச் இருந்ததுனால தான் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இங்கே பக்கத்தில் நம்ம எல்லாருமே முன்னாடி பார்த்துருக்கோம், பெருசாக அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பஞ்சவட்டி கோயில் இருக்குது, இங்கே ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது, ஒரு நவக்கிரக ஸ்தலம் இருக்குது. இப்படி சுற்று வட்டாரத்தில் நிறைய கோவில்களோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கோம். இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அம்பாள் பிரதான மூர்த்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. இந்த கோவில் அம்பாள் எப்படி தானே உவந்து இந்த திருத்தலத்திற்குள் வந்தால், யாரினுடைய உபாசனையின் அந்த வடிவமாக அந்த அம்மா வந்தா அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. இந்த கோவிலை நிர்மாணித்த அந்த சித்தர் ஸ்ரீலஸ்ரீ சித்தர் அம்மா, அவங்கள பற்றி நான் கேட்க கேட்க பிரமிப்பாக இருக்கின்றது. நமஸ்காரம்மா, டாக்டர் சுஜாதா, உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா தான் இந்த கோவிலினுடைய அம்மா நிர்மாணிச்சா இல்லையா? அம்மா வந்து ஸ்ரீமதி புவனாம்பிகா அம்மையார். அவங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கோயில் கட்டணும்னு உத்தரவு ஆனதுனால கோயில் கட்டுறதுக்கு சரியான இடம் பார்த்துட்டு இருக்கிறச்ச இந்த இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொந்த முயற்சியிலேயே இந்த இடத்தையும் வாங்கி ஒரு 15 வருஷமாக சுகம் துக்கம் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் அவங்க ஹெல்த்து ப்ளஸ் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸு எல்லாத்தையும் கொடுத்து இந்த கோயிலில் வந்து அம்மா நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா வந்து தேவி உபாசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவோட குரு காஞ்சி சங்கர மடம், காசியில் இருக்க காஞ்சி சங்கர மடத்தை சேர்ந்த ஞானேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் வந்து ஒரு யதி. அம்மாவுக்கு வந்து அவர் எல்லா பூஜையும் அவர் தான் குருவாக இருந்து ஸ்ரீவித்யாவுக்கான சகல உபதேசங்கள் பராஷோடஸ்ரீ முதற்கொண்டு எல்லா உபதேசங்களையும் கொடுத்து ஸ்ரீவித்யா உபாசன மார்க்கத்துக்கு வழி நடத்தினவர் அவர். ரொம்ப சந்தோஷம். இந்த பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்கார். இந்த பிள்ளையார் இங்கே வந்து எங்கே பண்ணினேன்? இந்த பிள்ளையார் கோயில் நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்றச்ச இந்த இடத்துல வந்து அதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆலமரம் இருந்து அதன் அடியில் வழிபாடு பண்ணப்பட்ட பிள்ளையாராக இவர் இருந்திருக்கிறாரு. அந்த ஆலமரத்தில் வந்து கடுவெளி சித்தர் இந்த ஊரில் இருக்கார். பக்கத்தில் தான் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. அந்த கடுவெளி சித்தர் பூஜித்த விநாயக பெருமான் இவர். அடடா. ஓகே. கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் மயிலாடி அந்த ஊரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மயிலாடி அப்படிங்கிற அந்த ஊர்லேருந்து தான் இதற்கான பாறைகள் தேர்வு செய்யப்பட்டு இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸ்தபதி வந்து அவினாசியை சேர்ந்த மருதமுத்து அவர்கள் வடிவமைச்சிருக்கார். அந்த ராஜராஜேஸ்வரி அந்த அம்பாளை பார்த்தால் ஏதோ வந்து நம்முடைய குடும்பத்தில் ஒரு தெய்வ ஸ்வரூபமாக ஒரு அம்மா உட்காண்டிருந்தா அது எப்படி நமக்கு வந்து ஒரு நெருக்கமாகவும் ஒரு அமைதியாகவும், இவங்கள்ட்ட நடக்கலைன்னா வேற எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும்ல. அந்த மாதிரியான ஒரு ஸ்வரூபமாக, ஒரு சாந்த ஸ்வரூபியாக ரொம்ப அழகாக உட்காந்துட்டுருக்கா. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கோயில் முழுவதும் கருங்கற்களாலேயே கட்டப்பட்டது. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு ஒரு செங்கலோ ஸ்டீல் கம்பிகள் அந்த மாதிரி எதுவோ ஒரு இடத்துலையும் யூஸ் பண்ணினது கிடையாது. சிமெண்ட்டுமே கூட பிரதானமாலாம் யூஸ் பண்ணினது கிடையாது. இந்த கோயிலில் 3 பக்கமும் படிக்கட்டுகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. ஒரு சைட்லேயுமே 15 நம்பர் ஆஃப் படிக்கட்டு இருக்கும். அந்த 15 என்ன எண்ணிக்கையோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 15 படிக்கட்டுலேயும் திதிநித்யாக்கள் வந்து ஆவாகனம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. முறையே அவங்க வந்து காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னே, பேருண்டே, வன்னிவாசினி, வஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதே, குலசுந்தரி, நித்யே, நீலபதாக்கே, விஜயே, சர்வமங்கலே, ஜுவாலாமாலினி, சித்ரே, இப்படி ஒரு படிக்கட்டுலேயும் அந்த அவங்களுக்கான பிரத்யேக எந்திரங்கள் பதிக்கப்பட்டு படிக்கட்டுகள் நிர்மாணம் பண்ணப்பட்டு இருக்குது. நம்மளோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி
நம்ம ஒரு விஷயத்தை அடையறதுக்கும் இந்த 3 விஷயங்கள், நம்ம சாதாரண விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அடையறதுக்கு இந்த 3 விஷயங்கள் அவசியம் நமக்கு தேவைப்படும். நம்ம வெத்தலைப்பாக்கு வச்சு அழைச்சோம்னா டெஃபினட்டா வந்து அவங்க வந்தே தீருவாங்க. நம்மளுக்கு பேச்சு வழக்குலயே கேட்போம், உங்களை என்ன வெத்தலைப்பாக்க வச்சு கூப்பிட்டாங்க, நீங்க போறேன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த வெத்தலைப்பாக்கு மட்டையில வச்சு தீபம் ஏத்தி வழிபாடு பண்றச்ச நம்மளோட வேண்டுதல்கள் என்னவோ அத்தனையும் அம்பாள் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. நாம ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு வந்தா இந்த கோவில்ல இருக்கிற எல்லா தெய்வங்களும், பரிவார தெய்வங்கள் உட்பட நல்ல எண்ணங்களா இருந்தா அதை நிறைவேற்றி தருவதற்காகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிஞ்சது. சிவனடியார் பிரபாகரர் ஐயா அவர்கள் தான் இங்க பூஜை பண்றாங்க. அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ஏதோ அம்பாளுக்கு பூஜை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா மாதிரியே தெரியல. தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு சேவை செய்தால் எந்த ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு தான் அவர் பேசுறார். எங்க அம்மாக்கு இந்த கலர் நல்லா இருக்கும், எங்க அம்மா இந்த ஆபரணம் போட்டுப்பாங்க, அவங்கள நான் ரொம்ப தொட்டு இது பண்ணினேன்னா அவங்களுக்கு வந்து வலிக்கும், அப்படிங்கிற மாதிரி அளவு உணர்வோடு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியத்தை இந்த அம்பாள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த கோவிலோட அமைப்பு அப்படிங்கிறது அவங்க சொன்ன மாதிரி முதல்ல எடுத்த உடனே அந்த பிள்ளையார் இங்கே தானே வந்து அமர்ந்து கொண்ட பிள்ளையார், கொடிமரம், பிறகு அந்த ஸ்ரீலஸ்ரீ சித்தரம்மாவினுடைய பாதங்கள் இருக்கின்றது. அதை தாண்டி ஒரு அற்புதமான மேரு இருக்கு. அந்த மேருவோட கதையும் ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான். அந்த மேரு இங்கே வந்தது கூட தானே உவந்து வந்த மேரு அப்படின்னு தான் நாம சொல்லணும். நம்ம சென்னைக்கு பக்கத்துல சேலையூர்ல இருக்கிற ஸ்கந்தாசிரமம், அதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஸ்கந்தாசிரமத்துல இருந்த மேருவைத்தான் அவர்கள் வந்து வேற புனருத்தாரணம் பண்ணும்பொழுது இந்த மேருவை நீங்க உங்க கோவில வச்சு வழிபடுங்க அப்படின்னு ஒரு சொன்னாங்களாம். நம்முடைய சித்தர் அம்மாவுக்கு அந்த மேருவை நிர்மாணிக்கிற பொழுது அவங்க அங்க இருந்தாங்களாம். இருக்கும் பொழுது இந்த மேருவை நாம ஒரு நாள் பூஜை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களாம். அந்த மேரு இங்கேயே வந்து அந்த அம்பாள் இங்கேயே வந்து அமர்ந்திருக்கின்றாள். பொதுவாக மேரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிவனை நாம் எப்படி சிவலிங்க ஸ்வரூபமாக வழிபடுவோமோ அப்படித்தான் அம்பாளை மேரு வடிவமாக வழிபடுவது. அப்படியான ஒரு பிரம்மாண்டமான மேரு இங்கே இருக்கிறார். அதை தாண்டித்தான் நாம் அந்த 15 படிகளை ஏறி அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன், ராஜராஜேஸ்வரி என்றாலே நமக்கு நினைவிற்கு வருவது ராஜராஜேஸ்வரி கொலு வீற்றிருக்கின்றாள் அப்படின்னு தான் நம்ம படிப்போம். அப்படித்தான் அவள் கொலு வீற்றிருக்கின்றாள். ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தோடு கொலு வீற்றி கொண்டிருக்கும் ராஜராஜேஸ்வரி தரிசனம் என்பது பேரானந்தத்தை அளிக்கக்கூடியது. சிவாலயங்கள்ல இருக்க மாதிரி எல்லா விதமான பரிவார தெய்வங்களும் இருக்கும். கணபதியே வந்து ஸ்ரீவித்யா கணபதியாக அம்பாள் சுரூபமாக இருக்கின்றார். லக்ஷ்மி சமேத நாராயண பெருமாள் இருக்கின்றார். முருகன் அழகாக ஒரு பால முருகனாக எழுந்தருள் இருக்கின்றார். ரொம்ப ரொம்ப அழகான ஸ்வரூபமாக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கின்றார். தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு அது விசேஷமான பூஜைகள் நடைபெறுகின்றது. அதை தாண்டி பழைய சிவாலயங்கள் இருப்பது போல நவகிரகங்களுக்கு பதிலாக சூரியனும் சந்திரனும் இருக்கின்றார்கள். இந்த கோவிலினுடைய விசேஷ காலங்கள்ங்கிறது அம்பாளுக்குள்ள விசேஷங்கள் எல்லாமே உண்டு. நவராத்திரி 4 நவராத்திரிகளும் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன. அப்படி ஸ்ரீவித்யாவிற்கு ராஜராஜேஸ்வரிக்கு என்று அமைந்திருக்கும் இந்த கோவில் ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக மையமாக இந்த கோவில் திகழ்கின்றது. போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.